பாடசாலையில் 391 பேரில் 376 வந்தவர் பின்னாளில் பதக்கங்கள் வாங்கி குவித்த கதை தெரியுமா? கருப்பினம் என்பதால் உள்ளே அனுமதிக்காத ஹோட்டல்காரர்கள் பின்னாளில் அவருக்கே பாராட்டு விழா நடத்திய கதை தெரியுமா? அடிமை வம்சத்தவர் பின்னாளில் பல வீரர்களை அடிபணிய வைத்த கதை தெரியுமா? சில கதைகள் சரித்திரமாகின்றன. இது சரித்திரத்தை வென்ற ஒரு கதை. அமெரிக்காவின் கரும் சிறுத்தை குத்துச்சண்டை வீரர் முகமது அலி பற்றிய சரித்திரத்தை அலசி பார்ப்போம் வாருங்கள். பலரது வாழ்க்கையை மாற்றிய நிகழ்வுகள் நியூட்டன் தலையில் ஆப்பிள் விழுந்ததைப் போல் எதிர்பாராமல் நடந்தவைகளே. முகமது அலியின் வாழ்க்கை பயணமும் இவ்வாறுதான். சிறு வயதில் தனது பிரியமான சைக்கிள் திருட்டு போனதும் அதை திருடியவன் முகத்தில் ஓங்கி குத்த வேண்டும் என்று கோபத்தில் கூறி வெகுளித்தனத்தில் குத்துச்சண்டை கற்க ஆரம்பித்தவர்தான் பிறப்பில் கிறிஸ்தவராய் காசில் கலே என்ற பெயரை பிற்காலத்தில் குத்துச்சண்டை உலகின் முடிசூடா மன்னனாக மாறிய முகமது அலி. தனது 18 வயதில் புகழின் உச்சியை தொட்ட இவர் 1960களில் அமெரிக்க ஹெவிவெயிட் சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டு உலகுக்கு அறிமுகமானார். தொடர்ந்து தனது துறையில் ஜொலித்த அவர் ஒலிம்பிக் பதக்கமும் வென்று தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை பெற்றுக் கொண்டார். அதன் பின் குத்துச்சண்டை அவரது தொழிலாக மாறியது. புகழ்பெற்ற குத்துச்சண்டை வீரர்களை போட்டிக்கு அழைத்து அதில் வெற்றியும் கண்டார். அடுத்து வரும் ஆண்டுகளில் தொடர்ந்து 19 போட்டிகளில் வெற்றி பெற்று அதில் 15 போட்டிகளில் நாக் அவுட் முறை மூலம் வெற்றி வாகை சூடினார். அதன் பின்னர் அலி வர்சஸ் லிஸ்டன் இடையிலான பிரபல்யம் மிக்க சண்டை 1964ஆம் ஆண்டு புளோரிடாவில் உள்ள மியாமி பீச் பகுதியில் நடந்தது. முழு உலகமும் எதிர்பார்த்து அந்த போட்டியில் 6வது சுற்றில் தோற்கடித்து அலி உலக சாம்பியனாக முடிசூடினார். அமைதியாக பயணிக்கும் ஓடம் திடீரென புயலில் சிக்குவது சகஜம்தான். 1966இல் அமெரிக்கா வியட்நாம் போருக்கு வலுக்கட்டாயமாக ஆள் சேர்த்த போது அதில் சேர மறுத்த அலியின் உலக சாம்பியன் பட்டம் பறிக்கப்பட்டது. தான் அமெரிக்க கருப்பின முஸ்லிம்களின் மதப்போதகர் என்பதால் இராணுவத்தில் சேர முடியாது என்று பல வாதங்களை முன்வைத்து போராடிய பிறகு அவருக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டது. அதன் பின் அலி குத்துச்சண்டை அரங்குகளில் புலியென பாய்ந்து தொடர் வெற்றிகளை குவித்தார். விளையாடிய 55 போட்டிகளில் அவரது வெற்றிக்கணி கைக்கு எட்டாமல் நழுவியது வெறும் 5 போட்டிகளில் மட்டுமே. தனது உயிரென இருந்த குத்துச்சண்டையே அவரது உயிருக்கு வினையாய் அமைந்தது. குத்துச்சண்டை மூலம் மூளையில் ஏற்பட்ட நோயினால் உலகை விட்டு நிரந்தர ஓய்வை பெற்றார். 3 முறை உலக சாம்பியனான இவர் நீண்ட காலங்கள் அவற்றை தக்க வைத்த பெருமையும் பெற்றார். குத்துச்சண்டை வீரர் என்பதை தாண்டி மக்களின் மனதில் நல்ல மனிதராய் மத போதகராய் வாழும் அலியின் புகழ் உலகம் அழியும் வரை அழியாது.